முக்கியமாக கடந்த ஆட்சியிலே ஒரு முக்கிய கோரிக்கை வைத்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற உடனே சித்தா மெடிக்கல் காலேஜ் வரும் என்று நீதிநிலை அறிக்கையில் சொன்னார்கள். 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதற்கான சட்டமும் இயற்றப்பட்டது. சட்டம் இயற்றப்பட்ட பொழுதே நான் ஸ்பீக்கரிடம் சொன்னேன். அன்றைய ஸ்பீக்கர் என்ன சொல்லுங்க, நீ நான் சொல்லுங்க, குறையா சொல்லியா? உட்காருங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க. குறுக்கீடு வேணாம், உட்காருங்க. மாநில உறுப்பினர் உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், நான் பதில் சொல்றேன், நீங்க பேசுங்க. சித்தா மருத்துவர் என்று நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்தார்கள். சித்தா என்பது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய சித்தா மருத்துவமனை என்று அறிவித்தார்கள். அதற்கான சட்ட முன்வடிவை கொண்டாந்தார்கள். 2022 கொண்டாந்தார்கள். 2025 அந்த கவர்னருக்கு போய்விட்டு திருப்பி அந்த சட்ட முன்வடிவு திருப்பி பெறப்பட்டது. ஏனென்றால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை. இருந்தாலும் திரும்ப 25 அதே சட்டத்தை திருப்பி கொண்டாந்தார்கள். இன்னமும் அது நிலுவையில் இருக்கிறது. காரணம் என்னென்றால், ஒரு சட்டத்தை ஒரு மாநில அரசு இயற்றும் பொழுது மத்திய அரசுக்கு எதிராக ஒரு சட்டம் இருந்தால் அங்கே இருப்பது என்றால் இந்தியன் மெடிசின் சிஸ்டம் தான் இருக்கு. இவங்க கொண்டு வந்தது அந்த சித்தா யூனிவர்சிட்டி என்று கொண்டார்கள். ஆகவே அந்த கோப்புகள் அப்படியே நிலுவையில் இருக்கிறது. இது ஆர்டிகல் 254க்கு அப்ளிகபிளா என்று சொல்லிதான் அந்த சட்டத்தை அப்படியே நிலுவையிலே வைத்திருக்கிறார்கள். அந்த கோப்புகள் உங்களை இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தயவு கூர்ந்து சித்தா மருத்துவக் கல்லூரியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைப்பதற்கு உங்களிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன். இந்த நீட்டை பற்றி பல பேர் பல கருத்துக்களை சொன்னார்கள். ஒரே ஒரு கருத்து என்னென்றால், இந்த நீட்டு 2011 ஒரு நோட்டிபிகேஷன் வந்து 2012 ஒரு நோட்டிபிகேஷன் வந்து இந்த 2 நோட்டிபிகேஷன் இடையில எல்லாரும் நீதிமன்றத்துக்கு சென்றோம். நீதிமன்றத்தில் 2013 தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுல 3 ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தாங்க. 3 ஜட்ஜி இருந்தாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அல்டமஸ் கபீர் அவர்களும் தத்து அவர்களும் நீட்டு வேண்டாம் என்று கூறினார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஜட்ஜ் அவர் என்ன கூறினா நீட்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த நிலையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மத்திய அரசிடம், அப்பொழுது யார் ஆண்டாள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும், மத்திய அரசிடம் கடிதம் கொடுத்தார்கள். அமைச்சரிடமே நேரடியாக சென்று கடிதம் கொடுத்தோம். ரிவ்யூ பெட்டிஷன் அப்ளை பண்ணினார்கள். ரிவ்யூ பெட்டிஷன் என்பது என்னவென்றால், ஒரு ஜட்ஜிலிருந்து இன்னொரு ஜட்ஜி சர்க்குலேஷன் போகணும். ஆனால் இங்க அனில் தேவி என்ற ஒரு ஜட்ஜி இருந்தார். அவள் அல்டமஸ் கபீர் ரிட்டையர்ட் ஆன உடனே அதை கையில் எடுத்து விட்டார். கையில் எடுத்து வைத்து 2011 போடப்பட்ட நோட்டிபிகேஷனுக்கு 2013 தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. தீர்ப்பு எப்படி அளிக்கிறார்கள்? இந்த தீர்ப்பு அடிப்படையிலே அட்டார்னி ஜெனரலை வரவழைத்து நீங்கள் உடனடியாக பிரசிடென்டுடைய அசென்ட் வாங்க வேண்டும், அதுக்கு மேலாக இதை ஆக்டாக கொண்டாட வேண்டும், இதை பார்லிமெண்டில் வைக்க வேண்டும், மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் கூறினார்கள். ஆகவே இதுக்கும் எடப்பாடியாருக்கும் சம்பந்தம் இல்லை. அன்றைய தினம் ஒருத்தர் சொன்னார், அதிமுக ஆட்சியிலே நீட்டு வந்தது என்று சொன்னார்கள். 2011 யார் ஆட்சி இருந்தார் உங்களுக்கு நல்லது தெரியும். மத்தியிலே யார் ஆட்சி இருந்தார்கள்? அந்த நீட்டை தடுக்க முடியவில்லையா? அந்த நோட்டிபிகேஷன் தடுத்தால இந்த பிரச்சனை வராது. இந்த நோட்டிபிகேஷன் இல்ல ட்ரெஷரி பெஞ்சில மினிஸ்டர் தான் பதில் சொல்லணும். நீங்க ஃபுல்லா பேசுங்க. நான் மினிஸ்டர் தான் பேசிட்டு இருக்கேன். உங்களை மட்டும் தான் அனுமதிக்கிறேன், பேசுங்க. இதை பொறுத்தவரையிலே நீட் என்பது 2013 ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்ச ஜட்ஜ்மெண்ட் கிளியரா இருக்கிற எப்ப நோட்டிபிகேஷன் வந்து எதனால நோட்டிபிகேஷன் வந்து. ஆனால் இன்று நீட்டுக்கு ஆர்ப்பாட்டத்தை சொன்னார்கள். இளம் மாணவர்கள் என்ன சொல்லி விட்டார் தெரியுமா? நீட்டு சம்பந்தமாக டெல்லியிலே குறிப்பா ஒரு வார்த்தை சொன்னார்கள், எந்த அரசியல் கட்சி வரக்கூடாது, குறிப்பிட்ட இந்த அரசியல் கட்சி உள்ளுக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இதை தவிர என்ன கேவலம்? ஆக நீட் என்பது யாரால் கொண்டு வரப்பட்டது? ஏழை மாணவர்கள் வயிற்றில் அடித்தவர் யார்? அவரே சென்னைக்கு வந்து நீட்டினுடைய மக்களை சந்திக்கிறாராம். எந்த விதத்தில் நியாயம்? ஆக ஆட்சி மாறலாம், நீங்கள் கொண்டு வந்த சட்டமோ நீங்கள் கொண்டு வந்த நீட்டு நோட்டிபிகேஷன் மாறாது. அமைச்சர் உங்களுக்கு என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அமைச்சர் பேசுங்க. விளக்கம் கொடுக்கட்டும். நீங்க